வெல்கம் டு Flavour Studio. நேத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருந்த சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் பார்த்துட்டு நிறைய பேர் இதே மாதிரி வித்தியாசமான டிசர்ட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் சம்மருக்காக நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படினு விரும்பி கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்காகவுமே இன்னைக்கும் ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான யூனிக்கான ரெசிபீஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெசிபிக்கு ஒரு 1/4 கப் அளவில் சப்ஜா சீட்ஸ் எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நேற்று ரெசிபிலையும் பார்த்தீங்கன்னா நான் சப்ஜா விதைகள் ஆட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அப்படின்னா என்ன அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பெரும்பாலான மளிகை கடைகளில் இது கிடைக்கும், கேட்டு பாருங்கள். சப்ஜா விதைகள்னே கேளுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஊற வச்சு ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 250 ml பிடிக்கிற கப்பில் 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது 1 லிட்டர் தண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இதில் 1 கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கூட குறைய இது சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணலை. சர்க்கரை சேர்த்துட்டு இதில் ஒரு 10 கிராம் அளவில் அகர் பவுடர் நான் சேர்த்துக்க போகிறேன். அகர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். உங்களுக்கு கீழே நான் லிங்க் தரேன், ஆன்லைனில் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா இதையும் நம்ம வந்து இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டு அது கட்டியாக எதுவும் தட்டாமல் கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து சட்டுன்னு ஒரு மாதிரி கட்டியாக திரண்டுரும். ஸோ வந்து இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுமானது. ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் வந்து இது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அந்த அகர் பவுடர் வந்து அடியில் போய் தங்கிரும். ஸோ வந்து இது வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு இந்த அகர் பவுடர் கிடச்சிது அப்படின்னா நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா இது வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை வந்து இப்போ ஒரு 3 பிளேட்டில் நான் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் பிளேட்லேயோ அல்லது எந்த ஒரு அச்சிலையோ மாற்றுறதுக்கு முன்னால் அதை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி ஈரமாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த அகர் காய்ச்சினதை சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா அந்த அச்சில் ஒட்டிக்கிட்டு அதை வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, உங்கள் கைவசம் என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக பிங்க் கலர் சேர்த்துக்க போகிறேன். நான் நேற்றே சொன்னது மாதிரி தான், ஃபுட் கலர் வந்து வீட்டில் ரெகுலராக செஞ்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் சேர்க்கவே செய்யாதீங்க. தயவு செஞ்சு இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கலர் அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் கலர்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய அதனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு பிளேட்டில் அதே மாதிரி நம்ம காய்ச்சின அகர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சப்ஜா விதைகள், அதை இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இதையும் வந்து நம்ம செட் பண்ண வச்சிடலாம். இன்னும் இதில் கொஞ்சம் மீதி இருக்குது. இதில் வந்து நான் திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்க போகிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சூடு ஆற ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுக்க போகிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து எதுவும் இனிப்பு பலகாரம் செய்ய போகும்போதோ அல்லது இனிப்புகள் செய்ய போகும்போதோ கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா அதோட சுவை வந்து நல்லா உங்களுக்கு அது தூக்கி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன சைஸ் பிளேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இதை நான் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் செட் பண்ண விட்டேன். உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள செட் ஆகிரும். இதை நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்யூப்ஸாக தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. உங்ககிட்ட ஏதாவது ஷேப் கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா கூட, குக்கீஸ் கட்டர், அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் கூட நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். பட் ரொம்ப பெருசாக இல்லாமல் நீங்கள் எந்த கிளாஸில் அல்லது பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் போட போகும்போது ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுலில் 3 கப் அளவு பசும்பால் நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க், இனிப்பு சேர்த்த கண்டென்ஸ்ட் மில்க் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக சர்க்கரை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போது இதுலேயும் நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன்.
உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேறு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்க அகர் அகர் க்யூப்ஸை எடுத்து நம்ம சர்விங் கிளாஸில் நம்ம சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாலும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்து கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சப்ஜா சீடு, ஊற வச்ச சப்ஜா சீடு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுட்டு நல்லா சில்லாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.